ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு பணிவான வேண்டுகோள் தான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தீனுடைய விளக்கத்தை நஷீபாக்கணும். உறுதியான நியத்து வைங்க. இன்றையுடைய குத்துபால என் வாழ்க்கையில ஒரு விடயத்தை மாற்றிக்கொள்றேன், ஒரு பாவத்தில இருந்து தவிர்த்து கொள்றேன், ஒரு நன்மையில முன்னேற்றத்தை உருவாக்குறேன் நியத்து வைக்கணும். அடுத்தது பின்னால இருக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் முன்னால வாங்க. பின்னால இருக்கக்கூடிய சோர்ல சாஞ்சிக்கிறீங்க வாலிபர்கள் ஏண்டியால முன்னால வாங்க. பின்னால இருக்கக்கூடியவங்க முன்னால வாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யணுண்டு. வயசாளி நோயாளியை தவிர வேற யாரும் சாயவானம். முன்னால வாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யணுண்டு. முக்கியமான 2 ஹதீஸ் இருக்கு, யாபப்படுத்திட்டு தலையங்கத்துக்கு வாரேன். ஏன் முன்னால வர சொல்றோம் தெரியுமா? இது ஒவ்வொரு ஹுத்துபாக்கள்லையும் இமாம் ஹுத்துபா ஓதக்குள்ள கூப்பிடுறாங்க. நீங்க நினைக்கவான யாரும் கூப்பிடுறாங்க, நாங்க இங்கதான் இருப்போம். ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்தை ஓப்பனா நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னால முன்னால இடம் இருந்து பின்னால நீங்க உட்கார்ந்தா உங்களோட தோல் புஜத்தொத்தர் தாண்டி வாராரு என்று சொன்னா பின்னால உட்கார்றவரை பார்த்து நரகவாசின்னு சொன்னாங்க. நரகவாசி சஹீஹான ஹதீஸ் வந்திருக்கி, தெளிவாக வந்திருக்கி. அப்ப முன்னால கூப்பிட கொள்ள உதாரணத்துக்கு சொல்றேன், உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறேன். எங்கட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நாட்டு பிரசிடென்ட் வந்திருக்கிறாரு, நாட்டுல முக்கியமானவங்க வந்திருக்கிறாங்க. பின்னுக்குள்ளவரும் அடிச்சு பிச்சு உள்ளுக்கால பூந்து முன்னுக்கு வர பார்க்கிற. ஏன்? நான் முன்னுக்கு நிக்கணுண்டு. மிக முக்கியமான ஒரு விடயம் ஹதீஸ்ல வந்திருக்கி, மன் அலிஃபல் மஸ்ஜித அலிஃபல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு மஸ்ஜிதை நேசிப்பாங்களோ அல்லாஹ் இவர்களை நேசிப்பார்கள். சஹாபாக்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால கூப்பிட்டதுக்கு பின்னால வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க, நெருங்கி இருப்பாங்களாம். ஒரு மேலால ஒரு புடவை ஒன்று போடப்பட்டா இடைவெளி காட்டாது, நெருங்கி இருப்பாங்க, அவ்வளோ சமீபம். ஹதீஸ்லையும் வந்திருக்கி, அல்லாஹ்ட மஸ்ஜிதுல நீங்க எவ்வளவு சமீபமாக நெருக்கமாக இருப்பீங்களோ அல்லாஹ் நெருக்கமாக வச்சு கொள்வான், அல்லாஹ் அணைச்சு வச்சு கொள்வான். எங்கட தேவைக்கு அல்லாஹ் வழி காட்டுவான். ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், ஒரு கூட்டம் வருது, ஜும்மாக்கு வருது, சும்மா போகுது. எப்படி? ஜும்மாக்கு வார, ஆனா ஜும்மாட நன்மையில சும்மா போற. இவங்கட பட்டியல்ல எழுதப்படுவதும் சும்மா மாத்திரம் தான். ஏன் தெரியுமா? வார சரியா ஃபேன் இருக்கிற ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிற, இல்லாட்டி ஏதோ வயசாளி நோயாளி, இவங்க 2 பேத்துக்கும் தங்கடம் இருக்கி, சாஞ்சு கொள்றதுக்கும் இருக்கி, கதிரைகள் அமர்றதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கி. இது இல்லாம நல்ல வாலிபர்கள் போனை கொடுத்தா விடிய விடிய பார்ப்பாங்க. எவ்வளோ நேரமும் கண்ணை திறந்து, IPL மேட்ச் போகுது கண்ணை திறந்து. பள்ளியில வந்தா தான் கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் பயம் கேட்டுக்கொண்டிருக்கோள். அப்படியே சக்கீனத்தை இறங்குறேன், அமைதி இறங்க இறங்க அவரோட கண்ணும் இறங்கி. இவர் என்ன செய்யற? கடைசி மிம்பர்ல இருந்து அதிர்த்து இறங்க கொள்ளே முழிச்சாச்சு, பின்னால இருந்தாச்சு, புது முறிஞ்சா இல்லையான்னு தெரியா, தக்பீரை கட்டியாச்சு, தொழுதாச்சு, சலாம் கொடுத்தா. இமாம் முதலாவது சலாம் மஸ்ஜிதுல, இவர் 2வது சலாம் மஸ்ஜித் கேட்ல. துவா இல்ல, இஸ்திஃபார்ல, ஜிக்ர் இல்ல, ஒன்றும் இல்ல, பெய்தாச்சு. மஸ்ஜிதுக்கு ஜும்மாக்கு இது சும்மா போற கூட்டம். மிக முக்கியமா கவலையா பேசுறேன். ஏன் தெரியுமா? எங்கட வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்தெல்லாம் முடிவு செஞ்சிட்டான். அந்த முடிவுக்காக நான் நீங்க காத்திருக்கிறோம். என்ன முடிவு தெரியுமா? புள்ள கிடைச்சதுக்கு போறோம், ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பர்த் சர்டிபிகேட், உப்பன சாட்டிக்க எடுக்கிறோம். அது என்ன செய்த? புள்ள கிடைச்சதுக்கு போறோம், எழுதி போட்டு எல்லாம் எடுத்தாச்சு, பிறந்த இடம், சிகதி, பேர் எல்லாம் வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு நாள் வரும், ஆள் மவுத்து. அதுக்கு என்ன செய்யற? மரண சாத்திக்கு எடுக்கிற. எந்தக்கு மரண சாத்திக்கு எடுக்கிற? பிறப்பு சான்றிதழ் தேவை, மரண சாத்திக்க இங்கதான் விஷயம் இருக்கு, இங்கதான் இடிக்குது. வாப்பா மவுத்து, சொத்து இருக்கு, செல்வம் இருக்கு, அனுபவிக்கணும். மரண சாத்திக்க காட்டினா தான் முன்னுரிமை.
அப்பாவோட இறக்கம் இல்ல, அப்பாவோட இறக்கம் இல்ல, உம்மாவோட இறக்கம் இல்ல, அவரோட சொத்து செல்வத்துக்காக வேண்டிய மரண சாத்திக்க மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துறேன். எங்கேயாவது வைத்தியசாலையில உப்பன சாத்திக்கோட சேர்த்து மரண சாத்திக்கும் தருவாங்களா? தர மாட்டாங்க. அப்படி டேட்டோன்னு நியமிச்சுட்டா நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவுளியாக்கள் தான். பயம், கடைக்கு போனாலும் பயம், மௌத்து வந்துருமோ தெரியா. அல்லாஹ் எங்களுக்கு மௌத்த காட்டல்ல. அல்லாஹ் மிக முக்கியமாக ஒரு மனிதன் பிறந்துட்டான்டா மௌத்து இருந்தே தீரும். அவனுடைய அடையாளம், பிறந்ததற்கு அடையாளம் மௌத்து. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, இந்த மௌத்தை நானும் சுவைக்கணும், நீங்களும் சுவைக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், குர்ஆன்ல ஆயத்து பேசுது மௌத்தை சுவைக்க வேண்டும் என்பதாக. நாங்க மௌத்தை சுவைக்க தயாரில்லை. சுவைக்கிறன்னு சொன்னா அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹ்ட கட்டளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட வாழ்க்கை வழிமுறை வேணும். எங்களோட வாழ்க்கையில பாருங்க, வருஷ கணக்கு போனாலும் எங்கள்கிட்ட மாற்றம் இல்லை. ஜும்மாக்கு வந்தாலும் பின்னால வாரது, கடைசா வாரது, முதலாவது போறது கேட்கறது இல்லை. வருஷத்துக்கு 50க்கு மேல ஜும்மாக்கள் கேட்கிறோம், பயான் கேட்கிறோம். இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டாச்சு, மாற்றம் இல்லை. மிக முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்துறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயியா. அல்லாஹோட பொறுப்புகளை பற்றி கேட்பான். நீங்க ஒவ்வொரு பொறுப்புதாரிகள்கிட்டையும் அல்லாஹ் பொறுப்பு பற்றி கேட்பான். நாங்கள் நினைக்கப்படாது கல்யாணம் முடிச்சுட்டா, திருமணம் முடிச்சுட்டா, புள்ள கிடைச்சிட்டா, வளர்த்து திருமணம் முடிச்சு கொடுத்தா எங்களோட பொறுப்பு முடிஞ்சிருந்து. ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துறேன். திருமணத்தில் முதல் நாள் அன்று மஸ்ஜிதுடைய இமாம் எல்லாரும் சேர்ந்திருப்பாங்க. மாமாவும் இருப்பார், மருமகனும் இருப்பார். 2 பேரும் முன்னுக்கு வச்சு மாமாவும் மருமகனும் முன்னால் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை பாவிக்கிற. மருமகன் ஒரு வார்த்தை பாவிப்பார், கபீல் தூன்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் ஏற்றுக்கொள்றேன், ஒப்புக்கொள்றேன் சொல்ற வார்த்தை மாத்திரம் இல்லை, அதில் உலமாக்கள் பேசுறாங்க. அந்த கபீல் தூன்னு சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுடைய மகளை நான் மௌத்துக்கு பின்னாலே சொர்க்கம் கொண்டு வைத்து சேருவதற்கு பொறுப்பாகிறேன். உள்ரங்கமான கருத்து என்ன தெரியுமா? மௌத்துக்கு பின்னாலேயும் இவள் ஒரு சொர்க்கவாசியாக நான் ஆக்கிடுவேன். இன்னைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்க கபில் தூசன்னா எல்லாம் முடிஞ்சு, மாஷா அல்லாஹ் எங்களுக்கு சொந்தமாகியாச்சு. இன்றைக்கு எப்படி தெரியுமா திருமணங்கள் நடக்கிற, அது வேற தலையங்கம். நான் அதை பேச வரல. இன்றைக்கு போன்ல பேசியாச்சு, பழகியாச்சு. அதற்கு முன்னால் அத்துணை விடயங்களும் முடிந்து ஊரை விட்டு ஊரு சென்று இருந்து விட்டு மஸ்ஜிதிலே வந்து அதற்கு பின்னால் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த பிள்ளைகளால், இவர்களால் கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் சமூகத்தில் பாரிய பிரச்சனைக்குள்ளாகிறாங்க. ஆரம்பம் ஹலாலாக இல்ல, ஆரம்பமே சரியான முறையில் வரல. இன்னைக்கு சிலவங்க சொல்றாங்க, சிலவங்க சொன்னா ஏண்ட புள்ள எனக்கு கட்டுப்படுறா இல்லை, ஹஸ்ரத் ஏண்ட புள்ள அடங்குறாங்க இல்லை. கேட்டா வாப்பா கிட்ட ஆரம்பத்துடைய வாழ்க்கையை கேட்டா அவருடைய திருமணத்துடைய ஆரம்பம் ஹலாலான்னு கேட்கணும், திருமணத்துல ஆரம்பம் ஹலாலான்னு கேட்கணும். கணவன் மனைவி ஒன்று சேர்ந்த திறமும் தான், ஒன்று சேர்ந்த முறையும் ஹலாலாக என்பதாக பார்க்கணும். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு வாலிபம் பெரிய பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. வாலிபத்துடைய விடயத்தை ஆஃபப்படுத்துறேன். மிக முக்கியமாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா தரக்து பஅதி ஃபித்னதன் அபர் அலா ரிஜாலி மினன் நிசா. ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கள்ல பெரிய ஃபித்னா அபர்ன்னு பாவிக்கிற வார்த்தை அரபுல இஸ்முத் தஃதீல், ஆக அபர்ன்னு சொல்லக்கூடிய அது ஆக பயங்கரமான வார்த்தை. அது அந்த வார்த்தை மிக டேஞ்சரானதுன்னு சொல்றது தான் ஃபித்னான்னு சொல்லக்கூடியது. ஆண்களுக்கு பெண்கள் ஃபித்னான்னு சொன்னாங்க. நான் விட்டுட்டு போகக்கூடியதுல மிக பயங்கரமானது. ஒவ்வொரு ஆண்களும் மாற்ற 2 விடயத்துல, ஒன்று பெண்களுடைய, 2வது விடயத்துல போதை விடயத்துல. ஒன்று பெண்ணுக்கு எடிட், இல்ல ட்ரக்ஸுக்கு எடிட். அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புதாரிகள். இன்னைக்கு வாப்பா முன்னால வாங்கன்னு சொல்றோம், முன்னால சஃப்ல உட்கார்றாங்கன்னு சொல்றோம், நெருங்கி வாங்கன்னு சொல்றோம். இதெண்ட விஷயம் என்ன தெரியுமா? நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் முன் சஃப்ல இருந்தா
ஏண்ட மகன் பின் சப்புல. வாப்பா உடுத்த உடுப்பு தெரியும், வாப்பா போட்ட தொப்பி தெரியும், வாப்பா போட்ட டவுசர் தெரியும். மகன் பின்னால இருந்து வந்து பாப்பாரு ஏண்ட வாப்பா எங்க இருக்கிறார் என்று. முன் சப்புல இருந்தா மகன் பின்னால வந்து அப்படியே உட்கார்ந்து கொள்வாரு. அது பிள்ளைகளோட வளமை. வாப்பா முன்னில இருக்கிற நான் பின்னால இருக்கணுண்டு. வாப்பா வந்து பார்த்தா எட்டி பாப்பாரு, வாப்பா இல்லை. பொடியன் என்ன செய்வார், வாப்பா பள்ளியில காணலன்னு பள்ளியில இது கொஞ்சம் பின்னுக்காகி கேட்ல இருப்பாரு. வாப்பா மஸ்ஜிதுக்குள்ள, மகன் கேட்ல. வாப்பா பாங்கு சொல்லி அதான் சொல்லி ஜும்மா பிரசங்கம் நடக்கக்குள்ள வீட்டுல இருந்தா மகன் எங்க தெரியுமா இருப்பாரு, பார்ல தான் இருப்பாரு. பார்ல தான் மகன் இருப்பாரு. வாப்பா சிலவர்கள் சொல்றார்கள் போதைக்கு எடிட். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா விளங்கப்படுத்துறான். நீங்க உங்களோட கைகளை நாசத்துல போட்டுக்கொள்ளவானு. இதே சிலவங்க சொல்றாங்க பீடி தானே, சிகரெட் தானே, இது ஒரு சின்ன விஷயம் தானே, இது செஞ்சு வந்து விட்டுக்கொள்ளலாண்டு. எப்ப எங்கட சாக்குல எங்கட பாக்கெட்ல பீடியோ சிகரெட்டோ இருக்குமோ நீங்க வேணும்டா பாருங்க, உங்களோட பிள்ளைகள் வாலிப வயசு அடைய கொள்ள இந்த காலத்துல ஊடுருவி சுத்தக்கூடிய ஐஸ் கஞ்சாவோட தான் இருப்பார்கள். இல்லாட்டி மகன் பாப்பா காபோத்தல்ல வந்துட்டாருண்டா மகன் என்ன செய்வாரு, அவர் கொஞ்சம் காலம் போனோடனே முழு போத்தல் 2 சேப்ல 2 போத்தலை போட்டுக்கொண்டு தான் வருவாரு. நல்லா யாபம் வச்சுக்கோங்க, பொறுப்புதாரிகள் வாப்பா உம்மா அவங்களுக்கு பொறுப்புதாரி. வீட்டுல இருக்கக்கூடிய உம்மா முசல்லால இருந்தா தான் மகள் குர்ஆனோட இருப்பா. உம்மா தொழுகல முசல்லால இல்ல, அங்க டிவியில ஒரே நாடகம், கண்ணாடியை போட்டுக்கொண்டு நாடகத்தை பார்த்து கொண்டு அதையும் பார்த்து ரசி கொண்டிருந்தா புள்ள இங்க போன்ல யாரோடையோ விபச்சாரம் நடக்குது, யாரோடையோ ஜினா நடக்குது, யாரோடையோ தொடர்பு பேசுறாங்க. சாப்பிட்டீங்களா? சில விஷயத்த தெளிவாக சொல்லணும். சில விடயங்களை சொல்றேன். இன்றைக்கு பாருங்க, கையில வந்திருக்கு ஸ்மார்ட் போன். இந்த போன் இருக்குதானே, வீட்டுல பாவம் உம்மா ஹோல்ல நடக்குது, புள்ள அறையுள்ளுந்துக்கிட்டு பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐநானி ஜினாஹுமா அந்நபர். கண்ணுடைய விபச்சாரம் எது தெரியுமா? கண்ணால பார்க்கறது. நாங்க நினைக்க கூடா, யாரும் நினைக்க கூடா, டிவியில பார்த்தா லைவா பார்த்தா தானே, ரோட்ல போறதா லைவா ஒரு பெண்ணை பார்த்தா ஹராத்தை பார்த்தா தானே பாவம். வீட்டுல உம்மா இந்த பாவத்தை டிவியில பார்த்தா எங்கட மகன் ரகசியமான முறையில அறையில இருந்து பாவம் செய்வா, அறையில இருந்து ரூம்ல இருந்து பாவம் செய்வா. ஐநானி ஜினாஹுமா அந்நபர். பாதையில நேரடியா பார்த்தாலும் சரி, ஸ்மார்ட் போன்ல லைவாக வீடியோக்களை ஆபாசமான படங்களை பார்த்தாலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐநானி ஜினாஹுமா அந்நபர். கண்ணுடைய விபச்சாரம் நடக்குது, கண்ணுடைய ஜினா நடக்குது. இன்னைக்கு வாப்பாக்கு தெரிய பாஸ்வேர்ட், உம்மாக்கு தெரியா போன்ல லொக் போட்டு வச்சுக்கிற. ஆனா மகன் பார்ப்பதற்கு அழகாக இருப்பாரு. அறையில இருந்து பார்த்தா, அவருடைய போனை பரிசோதனை செய்து பார்த்தா எவ்வளோ ஆபாசமான படங்கள், எவ்வளோ ஆபாசமான போட்டோஸ்கள், நடிகைகள படங்களை பார்த்து ரசிச்சு கொண்டிருப்பாங்க. மிக முக்கியமாக கவனத்துல வச்சணும், அல்லாஹ் அந்த நேரத்துல மௌத்த தந்துட்டான்டா. ஹராத்தை பார்த்து ஹராத்தை செய்து ஹராத்துல ஈடுபட்டு மௌத்து வந்துட்டா எங்கட மௌத்து, எங்கட மரணம் நல்ல மௌத்தாக இருக்காது. இன்னைக்கு போதையில சிலவர்கள் நிப்பாட்டணும், பீடியை நிப்பாட்டணும். கேட்டா சொல்லுவாங்க பீடி தானே, அது சின்ன ஒரு விஷயம் தானே, சுருட்டு தானே. ஆரம்ப காலத்துல அதிகமானவர்கள் பத்துறது சுருட்டு தான். இப்ப அதிகமான அது குறைவு. அதிகமான வயசாளிகள் தான் ஆரம்ப காலத்துல, அதெல்லாம் இப்ப குறைவு. இப்ப பொடிய மாதிரி என்ன வாயிலுக்கு போட்டே விளங்காது, எடுப்பாங்க உள்ளுக்கு வைப்பாங்க. பார்த்தா வெளியில ஒன்று விளங்காது, உடம்புள்ளுக்கு வேலை செஞ்சு கொண்டு இருக்கும். பார்த்தா நல்லவர் மாதிரி வல்லவர் மாதிரி நல்லா தான் இருப்பாரு, ஆனா படுத்துட்டாருனா தான் அவரோட ஹாலாத்து விளங்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். வாலிபர்களே நல்லா யாபம் வச்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்க வீணாக கழிக்க கூடாது. உங்களோட வாழ்க்கையை போதையோட கொண்டு போக கூடாது, ஆபாசத்தோட கொண்டு போக கூடாது. சந்தில இருந்து, பஜார்ல இருந்து, கிரீவில்ல இருந்து, பைக்கில் இருந்து ஒருத்தர் ஒரு போதையை கொடுத்துட்டாரு, ஒருத்தருக்கு பலியாக ஒருத்தர் வித்துட்டாரு, அதை பழக்கமாக்கிட்டா மார்க்கத்துடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? சிறிய பீடியா இருந்தாலும் சரி,
குடித்து அதுல நோயாளியாவி இருமி மௌத்தா பெய்த்துட்டாருண்டா இவருடைய முடிவு என்ன தெரியுமா? மார்க்கத்துடைய ஃபத்வாவுடைய அமைப்புப்படி தற்கொலை செய்து கொண்டு விட்டார். தற்கொலை செய்தவர் நரகவாசி. ஹதீஸுடைய கருத்து நரகவாசி. போற பஸ்ஸுக்கு பாஞ்சி ஆக்சிடென்ட் ஆகி சாவுறதும் உண்டுதான், போற ட்ரெயினுக்கு பாஞ்சி சாவுறதும் உண்டுதான், புகைச்சலை இழுத்து புகைய விட்டு வைத்தியசாலையில படுத்து மரணம் அடைவதும் உண்டுதான். இதனுடைய முடிவு தற்கொலை செய்து கொண்டு விட்டார், நரகவாசி என்பதாக. வாலிபர்களே கவனம், யாபத்தில் வச்சுக்கோங்க. சிலவங்க நினைப்பாங்க வாலிபத்தில் கூத்த போடுவோம், பின்னால ஒரு அளவு வந்தோடனே தாடியெல்லாம் வளர்த்து தொப்பியெல்லாம் போட்டு தஸ்பியோடு உட்கார்ந்துருவோம். யாரும் அப்படி நினைக்க வானோம், யாரும் அப்படி நினைக்க வானோம். ஏண்டா பேர்த் சர்டிஃபிகேட் தான் எங்கட கையில, பேர்த் சர்டிஃபிகேட் தான், உப்பன சாத்திகை தான் எங்கட கையில. எங்கட மரண சாத்திகை என்னன்றது தெரியா, டேட்டும் தெரியா, நாளும் தெரியா, முடிவும் தெரியா. எந்த நிலைமையில அல்லாஹ் உயிரெடுக்கக்கூடிய மலக்க அனுப்புவான்னு தெரியாது. அறையில இருந்து எடுப்பனா, வாகனத்துல இருந்து எடுப்பனா, கெசியர்ல இருந்து எடுப்பனான்னு யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. அன்பார்ந்த வாலிபர்களே, அல்லாஹ்வை பயந்துகோங்க. இன்றைக்கு சிறிய அற்பத்துக்காக வேண்டி, சிறிய ஒரு லாபத்துக்காக வேண்டி வியாபாரத்தை செய்கிறோம், ஒரு ஹராத்தை செய்கிறோம், ஒரு பாவத்தை உருவாக்குறோம். மிக முக்கியமானது அந்த பாவம். இமாம்கள் சொல்றாங்க, பாவம்ன்றது பழி வாங்கும். பாவம் இருக்கித்தானே பழி வாங்கியே தீரும். வாப்பமார் நினைச்சுக்கொள்ளக்கூடா, நான் போட்டா கூத்து ஏண்ட புள்ள போடாதுண்டு. அப்படி இல்லை. அல்லாத நீதி ஒன்றைக்கு தௌபா இல்லாம இருந்துட்டா எங்கட கண்முன்னால நாங்க போட்ட கூத்தையும் விட பல மடங்குகளாக எங்கட பிள்ளைகள் அந்த பாவத்தை செய்வதை அல்லாஹ்களை பார்க்க வைப்பான், அல்லாஹ் பார்க்க வைப்பான். அன்பான் இஸ்லாமின் நல்லடியார்களே, எவ்வளோ தான் ஆடினாலும் பாடினாலும் கூத்து போட்டாலும் உடம்புல ரூஹ் இருக்கும் வரைக்கும் தான். ரூஹை எடுத்துட்டா வெறும் மையத்து தான், ஜனாசா தான். குளிப்பாட்ட கஃன் செய்ய அடக்கம் செய்யறதுக்கு தான் தயாராகுவாங்க. இவர் பெரிய மினிஸ்டர், இவர் பெரிய பிரசிடென்ட், இவர் பெரிய முஃப்தி சாப், இவர் பெரிய காரி சாப்னு வீட்டில் வைக்க போறதில்லை, பெலஸ் கட்ட போறதும் இல்லை, ஏசி ஃபேன் செய்ய போறதும் இல்லை. வாப்ப ஏசி இல்லாம கரண்ட் இல்லாம தூங்க மாட்டாரு. ஆனா வாப்ப மௌத்தாகிட்டா புள்ள என்ன செய்யற, வாப்பட கபூரலுக்கு கொண்டு போயிட்டு சின்ன டேபிள் ஃபேன் ஒன்று செட் பண்ணுவோன்றாங்களா? நடக்காது, அது நடக்காது. எவ்வளோ பெரிய பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சொத்து செல்வம் இருந்தாலும் சரி, மன்னரையுடைய வாழ்க்கை பொன்னரையாக மாற வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய அமல் மாத்திரம் தான், எங்கட அமல் மாத்திரம் தான். அமலால தான் அந்த மன்னரைய பொன்னரையாக மாற்ற முடியும். இல்லாட்டி எங்களுக்கு ஏதா எங்கட பாவத்தால அல்லாஹ் பாவத்தை வச்சு பழிவாங்க ஆரம்பிச்சுட்டா மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் இதாக்கியே தீருவான். அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிபர்களே, இன்றைக்கு சிலவர்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து சந்திரையில இருந்து சேர்ந்து பாவத்துண்டான ஆரம்ப விடயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாளைக்கு அந்த பாவம் எதுவரைக்கும் போகுண்டு தெரியா. இன்றைக்கு குறிப்பிட்ட சில விடயங்கள், ஒன்று போன், அது எலக்ட்ரானிக், அதுவும் ஒரு ட்ரக்ஸ். அடுத்தது போதை வஸ்து, அதுவும் ஒரு ட்ரக்ஸ். மூணாவது பெண்கள், இதுவும் ஒரு ட்ரக்ஸ். ஒவ்வொரு ஆண்களும் 3 விதமான ட்ரக்ஸ் இதுக்கு எடிக்காவிட்டா பாதுகாக்கிறது மிக பயங்கரம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா தரக்து பஅதி ஃபித்னதன் அதர் அல ரிஜாலி மினன் நிசா. ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய மிக பயங்கரமானது ஒன்றுன்னு சொன்னாங்க பெண். இது இன்றைக்கு ட்ரக்ஸ் தான். இதுல மாட்டிக்கொண்டுட்டா ஹராமான முறையில தொடர்பு வச்சுக்கொண்டு இரவு பகலாக போனை எடுத்துக்கொண்டு என்ன வார்த்தை பேசுவாங்க? சாப்பிட்டீங்களா, திண்டிங்களா, தங்கம் குடிச்சிங்களா, என்ன செய்றீங்க? இன்னொரு 5 நிமிஷத்துல எடுத்தாலும் திண்டிங்களா, குடிச்சிங்களா, அங்க போனீங்களா, என்ன செய்றீங்க? அதே நேரம் முழு நாளும் பேசினாலும் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய வார்த்தை இதுதான். நீங்கள் நினைக்க வேண்டாம், இந்த வார்த்தைகள், இந்த சொற்கள் உங்களோட வாயால் முடிவடையும். மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள், சொர்க்கமா நரகமா என்றதாக முடிவு அல்லாஹ் வைத்திருக்கிறார். குர்ஆன் அல்லாஹ் பேசுறான். நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிபர்களே, பாவத்தை பயந்து கொள்ளுங்கள். பாவம் பழிவாங்கும். பாவம் எங்கட பிள்ளைகளை துரத்தி விளையாடும். எங்களுக்கு பாவம் விட்டு வைக்காது. ஒரு ஜினா செஞ்சிட்டா, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஜினா, விபச்சாரம், நாங்க நினைக்கிறோம்
வெளிநாடு போய்த்து பொறின்ல இருந்துட்டா உம்மா இல்லை வாப்பா இல்லை யாரும் இல்லை பணம் சல்லி சாப்பாடு ஒரு ஜினாக்குரிய சந்தர்ப்பம் வெளிநாட்டிலையோ உள்நாட்டிலையோ பாவம் நடந்துட்டா யாரும் பார்க்கறதுக்கு இல்லைன்னு அல்லாஹ் உடைய ஒரு தர்த்தீப் தான். ஜினா செஞ்சிட்டீங்கடா அது ஒரு கடன். அல்லாஹ் அந்த ஜினாவை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த ஜினாவல்லாஹ் உங்களோட மனைவியை கொண்டு கடனை நீக்குவான். நீங்கள் அங்க போய் ஜினா செஞ்சிட்டா பாவம் செஞ்சிட்டா அல்லாஹ் அந்த கடனை இங்க பூர்த்தி செய்வான். இல்ல உங்களுக்கு பின்னால உங்களோட பிள்ளைகள பூர்த்தி செய்வான். இல்லாவிட்டால் உங்களோட குடும்பத்தார்கள அல்லாஹ் ஜினாவை கடன் போல் வைத்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவம் பயங்கரமானது. நாங்க நினைச்ச கூடாது இத மாதிரி ஒவ்வொரு பாவங்களும் நடக்கக்கூடியதுக்கு அல்லாஹ் இதற்கு வழியை வைத்திருக்கிறான், மன்னிப்பை வைத்திருக்கிறான், தௌபாவை வைத்திருக்கிறான். வாலிபர்களே, ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துறேன். பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு அமானிதம். இன்றைக்கு எங்கட பிள்ளைகள ஒரு பெருநாள் தினம் வந்துட்டா, கல்யாண தினம் ஒன்று வந்துட்டா, பிள்ளைகளை கூப்பிட்டு பாருங்களே, பிள்ளைகளோட தலைகளை எப்படி இருக்கும். ஒன்று ரோட் போடுறதுக்கு காப்பட் ரோட் போடுவாங்களே, போடுறது சைடால கான் வெட்டுவாங்க, ரெண்டு பக்கமும் கான் தண்ணி ஓடுறதுக்கு. இத மாதிரி எங்கட பொடிய மாட நடுவில் காப்பட் போட்ட மாதிரி இங்கெல்லாம் கான் தோண்டின மாதிரி இருக்கும். அப்படி ஒன்று இருக்கும். இல்லாட்டி என்ன செய்யும், நாய்க்கு சொறி பிடிச்சா அங்க முடி பெய்த்து இங்க முடி பெய்த்து இங்க இத மாதிரி இங்க கொஞ்சம் பராண்டி இங்க கொஞ்சம் பராண்டி இங்க கொஞ்சம் பராண்டி இப்படி இருக்கும். இது இந்த விடயம் இருக்குத்தானே 1886 போட்ட யூதண்ட திட்டம். மாற்று மதத்தவர்களோட வணக்க ஸ்தலத்துடைய அடையாளத்தை எங்கட தலையில கொண்டாந்து இந்த அடையாளத்தோட வந்துட்டா எங்கட தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 1886 போட்ட திட்டம். இன்றைக்கு வாலிபர்களோட முடி இப்படி பார்த்தா, அங்கள பார்த்தா, பெருநாளுடைய கல்யாணத்தை ஒரு தினம் வந்துட்டா உடுப்புகளை பார்த்தா, முத காலம் கொஞ்சம் ஒரு டேமேஜோட ஒரு இதொண்டு கிழிஞ்சிருந்தா உடுக்க வைக்க. இன்றைக்கு பார்த்துட்டா முன்னுக்கு முழங்கால் ரெண்டு பக்கத்துலையும் கிழிஞ்சி, பின்னுக்கு கிழிஞ்சி, அங்க கிழிஞ்சி இங்க கிழிஞ்சி, நாய் பராண்டின மாதிரி, நாயோ பூனை பராண்டின மாதிரி டவுசர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுவும் 1886 போட்ட திட்டம். யூத நசாராக்கள் வாலிபர்கள் பாவத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறாங்க, பாவத்தோட இணங்கி கொண்டிருக்கிறாங்க. மிக பயங்கரமான காலம். இந்த பாவத்துல நாங்க ஈடுபட்டுட்டோம்டா, அல்லாஹ் தௌபா இல்லாம இருந்தா ஆக பெரிய நஷ்டம். எங்கட பிள்ளைகள 3 வயசு புள்ள, 5 வயசு, 10 வயசு எக்ஸாம் முடிச்சுட்டா பொடியண்ட தலையில இப்படித்தான் இருக்கும். ஒரு சம்பவத்தை சொல்றேன். இமாம் குத்துபுத்தீன் புக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவனோட பேர் குத்துபுத்தீன் புக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 3 வயசு புள்ள அசரத்திட்ட உம்மா புள்ளைய கூட்டி கொண்டு வாராங்க. சம்பவம் சொல்றது எங்க நல்லா காதை கொடுத்து கேட்கணும். எங்கட பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி அவிரிக்கி இமாம்களோட ஷாஃபி இமாம், புகாரி இமாம், அபூ ஹனீஃபா இமாம், இமாம்களோட வரலாறை பேசலும். நான் குறிப்பா இமாம் குத்துபுத்தீன் புக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சம்பவத்தை சொல்றேன். வாப்பா மவுத்து, உம்மா புள்ளைய வளர்க்குறா. 3 வயசு புள்ளைய கூட்டிட்டு வாராங்க மஸ்ஜிதுக்கு. கொண்டாந்து இமாம் இருக்கிறாங்க, இமாம்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, எந்த மகனுக்கு குர்ஆனை படிச்சு கொடுங்க. இன்றைக்கு அல்லாஹ் என்னைய மன்னிச்சனும் உங்களே மன்னிச்சனும். எங்கட புள்ள இன்றைக்கு 3 வயசு புள்ளோட கையில போனை கொடுத்தா, நெட்டை ஆன் பண்ணிட்டா, யூடியூப்ல சேர்ச் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்து முடிச்சு. புள்ள எல்லாத்தையும் பார்த்து முடிக்கும். சாப்பாடு கூட புள்ள இப்படி பார்த்து கொண்டிருக்கி, அங்க பெக்கோல மண்ணள்ளி வீசுற மாதிரி உம்மா இப்படி எடுத்து வாயில போடுற. இத்தான் பிள்ளைகளோட ஹாலாத்து. அந்த அளவு எடிட் ஆகிருக்கிறாங்க. குதுபுத்தீன் புக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 வயசு புள்ள இமாம்கிட்ட கொண்டு வராங்க. அவங்க சொல்றாங்க, இந்த புள்ளைக்கு ஓதி கொடுங்க. அந்த இமாம் அஊது சொல்லி பிஸ்மில் சொல்லி சூரத்துல் ஃபாத்தியாவா ஆரம்பிக்கிறாங்க. புள்ள 10 ஜுஸ்களை மனப்பாடத்துல ஓதுறாங்க. 9 சூறாக்கள் 10 ஜுஸ் மனப்பாடத்துல. 3 வயசு புள்ள. அந்த உஸ்தாத் அந்த புள்ளைய பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, யா குலாம் இன்னி அரா ஃபி வஜ்ஹிக நூரா ஃபலா துத்ஃபி ஃபீ ظுலுமத்தில் மஅசியா. புள்ளைய பார்த்து, மகனே உங்களோட முகத்துல பிரகாசம் விளங்குது, பாவத்தின் மூலமாக ஃபலா துத்ஃபி ஃபீ ظுலுமத்தில் மஅசியா, பாவத்தால இல்லாம ஆயிக்கொள்ளாதீங்க, பாவத்தால அதை அழிச்சு கொள்ளாதீங்கன்னு சொன்னாங்க. 3 வயசு புள்ள 10 ஜுஸ் மனப்பாடம். அல்லாஹ் அல்லாஹ் எனக்கும் உங்களோட பிள்ளைக்கு நசீபாக்கணும்.
அதுக்கு பின்னால உம்மா சொல்றாங்க, இந்த புள்ளைக்கு குர்ஆன் பாடம் ஆனா பார்த்தோத தெரியா, 3 வயசு புள்ள. இன்றைக்கு எங்கட 3 வயசு புள்ளைகிட்ட கேட்டா, புள்ள ஓலவல் ஏலவல் முடிச்சு வாப்பா மௌத்து வாப்பட பேர்ல ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கிறது. வாப்பட பேர்ல பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத முடியும், அவர்களுக்காக பிள்ளைகளுக்கு ஹதியா செய்ய முடியும். ஒரு குர்ஆன ஒரு சூறாவை ஹதியா செஞ்சு கொடுக்கலும் வாப்பக்காக வேண்டி. அப்ப இன்றைக்கு பிள்ளை ஒன்று குர்ஆன் ஓதுறது. 3 வயசு புள்ள காரணம் கேட்கப்பட்டுச்சு, ஏன் தெரியுமான்னு. அவ சொன்னான், நான் கற்பரை என்ற கருத்தடிச்சதுக்கு பின்னால அதிகமாக குர்ஆனைத்தான் ஓதினேன்னு சொன்னாங்க. ஹதீஸ் பேசுது இன்றைக்கு எப்படி தெரியுமா, அல்லாஹ் கற்பரையில புள்ள 4 மாசத்துக்கு பின்னால ஹதீஸ்ல வந்திருக்கி உம்மா செய்யக்கூடிய அத்துணை விடயத்தையும் புள்ள உள்ளுகால செய்யுது. உண்ட பேசுறத மனப்பாடமாக்குது. உம்மா பேசுறது இன்றைக்கு 6 மாசம் 3 மாசம் 6 மாசம் ஆயினா இன்றைக்கு என்ன செய்யப்படுது, எங்கட நோனா மாதிரி கஷ்டம் சத்தி போகுது, கஷ்டம், அங்க வலி, இடுப்பு வலி, இடுப்பு வலி, அது வலி. மாப்பிள்ளை மாதிரி செய்ய வேண்டியது ஒன்று தான், டேட்டா பேக்கேஜை மட்டும் போட்டு கொடுக்கணும். நோனா உண்டு போன்ல பாப்பா, இல்ல வீடியோ இதுல பாப்பா, அதை மட்டும் பார்த்து முடிக்கிற. அதுக்கு பிறகு புள்ள பிறந்து 3 வருஷம் 4 வருஷமாக்குள்ள செய்தான் செல்ற அம்மா இவனை அடக்கவே இல்லை, இவனை பிடிக்கவே இல்லை, அவ்வளோ கூத்து. காரணம் என்ன தெரியுமா, கற்பறையிலிருந்து கருவாக தரிக்க சந்தர்ப்பத்தில் அங்க பார்த்தது கார்ட்டூன், அங்க கேட்டது மியூசிக், அங்க பார்த்தது படம், அதனுடைய விபரீதம் இங்கே தாக்குது. அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே, பாவம் பயங்கரமானது. கவலையாக சொல்றேன், எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கணும், எங்கட வாழ்க்கையில ஒரு தவறுகளை இல்லாமக்கணும், முன்னேற்றம் உருவாகணும். பணம் பொருள் சொத்து இருக்கும், நாளைக்கு மௌத்து வந்துட்டா எல்லாத்துக்கும் பேர் என்ன தெரியுமா, ஜனாஸான்ற பேர் மட்டும்தான். மையத்தூட்டு போறோம், அந்த ஆஜியார் இந்த ஆஜியார் எல்லாம் சரி வராது, அந்த முஃப்தி சாப் இந்த முஃப்தி சாப் அந்த காரி சாப் ஒன்றும் இல்லைங்க. எங்க போறீங்க, ஜனாதா விட்டு போறோம். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா, எத்தனை மடக்கி அடக்குறாங்க. மனைவி கூட அப்படித்தான், மௌத்தாகின உடனே பெண்களோட சத்தம் பெரிய சத்தமாயிருக்கும். அடுத்த விட்டு அல்லா சொல்ல எல்லாத்துக்கும் தெரியும், நோயில புழுந்தர் பேச்சு சேர்ந்துட்டாருண்டு, சரி முடிஞ்சிண்டு. அது ஒரு 2 hour 3 hour ஆக்கள் சத்தம் அப்படியே இறங்கிடும். அடுத்தது ஜனாசா தூக்கக்கொள்ளி. இதுதான் பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம். இதோட அழுக முடிஞ்சு மையத்தை அடக்கிட்டு வந்துட்டா வீட்டை கழுவி விட்டுருவாங்க, தண்ணியும் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு, இதோட கூத்து முடிஞ்சு. பழைய காலத்துல சொல்லுவாங்க, உடம்புல அந்த காத்திருக்கும் வரைக்கும் தான் இவருடைய கூத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. எல்லாம் எங்கட உடம்புல ரூஹ் இருக்கும் வரைக்கும் தான். நாங்க மிக முக்கியமாக கருத வேண்டியது எங்கட மௌத் இருக்கே, மௌத்தை பயப்பட வேண்டும். அல்லாஹ் அந்த மௌத்தை எந்த நிலைமையில வைத்திருக்கிறான்னு தெரியாது. அன்பான் இஸ்லாமின் நல்லடியார்களே, இதனால நாங்கள் ஒவ்வொரு ஹுத்துபாக்களை நினைச்சு கொள்ளணும். ஏண்ட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன், ஒரு திருத்தத்தை உருவாக்குவேன், ஏண்ட மனைவிக்கு ஒன்றை பேச்சு சொல்லுவேன், ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன் என்ற நீயத்தை வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல நான் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.